வீக்கெண்ட் எனக்கு டின்னர் பண்ணதே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நோ ஒர்க், நோ டென்ஷன். அடுத்த நாள் லீவு. ஸோ அதனால ஜாலியாக வந்துட்டு ரிலாக்ஸ்டாக சமைக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து அன்றைக்கி நான் வந்து பரோட்டாவும் சிக்கன் கறி என்னோட டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. ஏலக்காய், பட்டை, லவங்கம், அப்புறம் 2 காஷ்மீரி சில்லி மிளகா, அப்புறம் 3 வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். மிளகு, ஜீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட பிறகு ஒரு 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு இது வந்து மிக்ஸ் ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பேஸ்ட் ரெடி. இது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய், சோம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் தக்காளி. ஸோ சிக்கன் குழம்புக்கு ஒன்றும் தக்காளி ஜாஸ்தியாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ அரை தக்காளி சேர்த்துட்ட பிறகு சிக்கனை போட்டு நல்லா வந்து வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு ஒரு 2 விசில் வந்து நல்லா வேகட்டும். ஸோ சிக்கன் வெந்துட்ட பிறகு இப்போ வந்து இந்த கடாயில் கொட்டி வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதிக்க விட்டால் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. கடாயில் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக வந்து கொஞ்சம் எண்ணெய், வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வேக வச்சு இந்த சிக்கன் குழம்பை ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடும். பாருங்கள், சிக்கன் செம்மையாக வந்துடும் இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா. ஸோ அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சைட் பை சைடு வந்துட்டு பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கன் குழம்பு அண்ட் பரோட்டா. ஸோ கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.